சுருக்கமா வேகமா அதுல சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. தேவன் விரும்பும் குடும்பம். இதுல முதலாவதாக குடும்பத்தை பத்தி வேதத்தை நம்ம பார்ப்போம். ஆனா மல்கியா 2:14 அந்த வசனம் என்ன சொல்கிறது? அது ஒரு கவனன்ட் ஆஃப் ஃபெய்த், உடன்படிக்கை. அது ஒரு லீகல் கான்ட்ராக்ட்ல மேரேஜ் இஸ் கவனன்ட் ஆஃப் ஃபெய்த். நாங்கள் கல்கட்டா மிஷனரிஸா போன அந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப கல்ச்சர் ஷாக்கா இருந்த ஒரு காரியம். மிஷனரி நிறைய கல்ச்சர் ஷாக்ஸ் நமக்கு கொடுத்தார். பிரேம்குமார் எப்படி ஒரு குழந்தைய, பெண் குழந்தைய சட்டியில போட்டு கொள்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு கல்ச்சர் ஷாக் இல்லையா? அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. எங்களுக்கு ஒரு கல்ச்சர் ஷாக் கல்கட்டாக்கு நாங்க 98ல போன நாட்கள் இருந்தது. நான் வளர்ந்த இந்த தமிழ்நாட்டுல பார்த்ததெல்லாம் கணவன் மனைவியை அடிக்கிறது தான், ரோட்ல குடிச்சிட்டு அடிக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா நாங்க கல்கட்டால போய் செட்டில் ஆக ஃபர்ஸ்ட் அந்த வீக்லயே ஷாக்கா ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். அது ரெக்கரிங் திரும்ப திரும்ப அது எங்க ஏத்த வீட்டுல நடந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நல்ல படிச்ச குடும்பம், நாங்க சிட்டியில இருந்தோம். அதனால ஒவ்வொரு நைட்டும் பார்த்தோம்னா அங்க அந்த வீட்டம்மா அந்த ஐயாவை போட்டு நல்லா உதன்னு உதைப்பாங்க. இது ஒவ்வொரு நாளும் நடக்கும். நாங்க 2 பேரும் அதை பார்ப்போம். எங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா வித்தியாசமான ஒரு அனுபவம். திருமணங்கள் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா சந்தோஷமா வாழ்றவங்களும் இருக்காங்க, பலவிதமான சண்டைகள் பிரச்சனைகள் மத்தியில வாழ்றவங்களும் இருக்காங்க. இப்ப இந்த வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் தான் திருமணத்தை ஆரம்பித்து வைத்தார். ஆதாம் ஏவாள்ல ஆரம்பித்த அந்த திருமணம் இன்னும் பாத்தீங்கன்னா கானாவியூர் வீட்டுல அவர் ஒரு அற்புதத்தை செய்தார். குடும்பங்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறார். இங்க எல்லாம் குடும்பங்களா உட்கார்ந்துருக்கோம், நிறைய யங் பீப்புள் இருக்கீங்க, எங்களாம் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு எல்லாம். அதனால பாத்தீங்கன்னா கடவுள் நம்மை நேசிக்கிறார், குடும்பங்களை நேசிக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தோம்னா கடைசியா நம்ம போய் இருக்க அந்த பரலோகத்துல கூட அது ஒரு கல்யாண விருந்துக்கு தான் ஒப்பா சொல்லியிருக்காங்க, வெட்டிங் ஃபீஸ்ட். அப்போ இந்த குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல இருந்து சில குடும்பங்கள் ஜோடிகளை தான் வரிசையா சொல்ல போறேன். அதுதான் நீங்க நோட் பண்ண போறீங்க. பல ஜோடிகள், பல திருமண ஜோடிகள். நீங்க முதல் பாத்தீங்கன்னா நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல முன்னால எழுதின ஒரு டாக்குமெண்ட் இது. சிமல்டேனியஸ் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னா என்னன்னா தவற்றில் இணைந்த கரங்கள். தவற்றில் இணைந்த கரங்கள். தப்பு செய்யறதுக்கு இந்த ஜோடி என்ன பண்ணும்? சேர்ந்தே தப்பு செய்யும். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஜோடி தப்பு செய்யறதுக்கு நல்லா சேர்ந்துக்குவாங்க. அதுல முதல் ஜோடி நான் சொல்லணும்னு நினைக்கிறது அனனியால் சப்பீரால். இந்த அனனியால் சப்பீரால் என்ன பண்ணாங்க? தப்பு செய்யறதுல அவங்க இணைஞ்சு போனாங்க. வித்தியாசமான காரியங்களை அந்த வேதம் முழுவதும் பார்க்கிறோம். அதுல இந்த திருமண தம்பதியர் என்ன பண்ணாங்க? தப்பு செய்யறதுல அவங்க இணைந்து தப்பு பண்ணாங்க, மாட்டிக்கிட்டாங்க. 2 பேருமா என்ன பண்ணாங்க? கடைசியில் என்ன ஆச்சு? அவங்க ஒரு பனிஷ்மெண்ட், ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆதாம் ஏவாள் அந்த கதையில இருந்தே நம்ம பாக்குறது என்னது? அவங்க கூட 2 பேருமே சேர்ந்துதான் தப்பு செய்தாங்கன்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா ஆண்டவர் அந்த ஒரு கமாண்ட்மெண்ட், அந்த கட்டளையை கொடுக்கும் போது அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னப்போ அது யாருக்கு கொடுத்தார்? அது ஏவாளுக்கா கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? ஏவாளுக்கா? ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. அதனால நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆதாம் அதை ஒழுங்கா கேட்கலையோ, அல்லது ஆதாம் ஏவாளுக்கு சொல்லும் போது அது ஏவாள் ஒழுங்கா கேட்கலையோ, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அல்டிமேட்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்த ஒரு தவறு தான். அப்போ அவங்களும் சேர்ந்துதான் அந்த தப்ப செய்தாங்கன்னு பாக்குறோம். அனனியா சப்பீரால், இங்க பார்த்தா ஆதாம் ஏவாள், இவங்களும் சேர்ந்தே அந்த தப்ப செய்யறாங்க. யாராவது ஒருத்தர் கூட நீ செய்யற தப்புன்னு அதுல சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அங்க வேற ஒருத்தர் சொல்லிருக்கலாம், சப்பீரால் சொல்லிருக்கலாம், இங்க ஆதாம் சொல்லிருக்கலாம், இல்ல ஏவாள் சொல்லிருக்கலாம், யாரும் சொல்லல. 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணாங்க. இன்னும் நீங்க இன்னொரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஆகாப் ஜேசபெல். அந்த ஸ்டோரியிலையும் பார்த்தா ஆகாபை பத்தி ஒரு வசனம் உண்டு. என்னன்னா அவனை மாறி தன் மனைவிக்கு முன்பாக விட்டு போட்ட ஒரு கணவன் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு சர்டிபிகேட். அவங்க விஷயத்திலையும் பார்த்தா ஆகாப் ஒரு தவறான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான். எசபேல் 2 பேரும் சேர்ந்துதான் அதை செய்யறாங்க. அதுல ஒருத்தர் கூட நிறுத்தி இல்ல நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள 2 பேர்ல ஒருத்தரும் கிடையாது. இந்த 3 தம்பதியை குறித்து சொன்னேன். இன்னும் ஆமான் கதையை பாத்தீங்கன்னா கூட ஆமானுடைய மனைவி பேர் என்ன? சுரேஷ். பைபிள் குவிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு. சுரேஷ் இல்லன்னு, நல்ல வேலை சுரேஷ்னு சொல்லுன்னு சொல்றாங்க, சுரேஷ். அப்ப அந்த ஆமான் சுரேஷ் அவங்க ஒருவேளை ஏகோவா வணக்கத்துல இருந்து தள்ளி இருந்தவங்க தான். ஆனா அவங்களையும் கணக்குல எடுத்துட்டேன்னா அவங்களையும் அப்படிதான் ஆமான் ஒரு திட்டம் போடுறான், தப்பான திட்டம். அதுக்கு சுரேஷ் நான் எப்படி அந்த தீயை போட்டனோ அது மாதிரி எரிகிற வீட்டுல இன்னும் கொஞ்சம்
எண்ணெயை ஊத்திட்டு என்ன சொன்னா, நல்லா செய், ஒரு தூக்கு மரத்தை வை, அதுல நீ பண்றதெல்லாம் பண்ணணும். ஒரு குறுக்குல வந்து இல்ல நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்லல. ஆனா நான் கீழே என்ன சொல்ல போற ஒரு 2-3 ஜோடிகள் என்னன்னா, அதுல ஒரு வித்தியாசம் இருந்தது. இவங்களுக்கும் கஷ்டங்கள் பாடுகள் இருந்துச்சு. மேரேஜ் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். என்னைக்கு பிசாசு அந்த பிரச்சனையை கொண்டு வந்துச்சோ, அந்த 18 தோட்டத்துல அந்த பிரச்சனையை கொண்டு வந்துச்சோ, அது முதல் அட்டாக் ஃபேமிலிக்கு தான். ஃபேமிலிக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்து பிசாசு. அதனால இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் ஹாஸ் டு பி அ பெட் ஆஃப் ரோசஸ். ஆனா வி ஸ்ட்ரகிள். இங்க பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஜோடிகள் பாருங்க. நாபால் அந்த அபிகைல் சரித்திரத்துல நாபால் வந்து ஒரு துஷ்டன், அவன் ஒரு போக்கிரி, அவன் சரியில்லைன்னு அவனை பத்தி வேதம் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குது. அபிகையை பற்றி அவள் ஒரு புத்திசாலி. அந்த கதையில பார்க்கும்போது தாவீதுக்கு நியாயமா அவங்க உதவி செய்திருக்க வேண்டும். ஆனா நாபால் முட்டாள்தனமாக செய்யாமல் போகிறான். அபிகைல் ஒரு ஞானத்தோடு அதில் செயல்பட்டு தாவீது என்ன சொல்றான், கோவத்துல நான் ஒரே நாள்ல அந்த வீட்டுல உள்ள ஆம்பளைங்க எல்லாரையும் கொன்றுவேன்னு சொல்ற நேரம் அபிகைல் போய் புத்திசாலித்தனமா அதுல குறுக்கிட்டு அந்த தாவீதுக்கு ஞானமாய் அவள் பேசி அந்த பெரிய டேஞ்சர்ல இருந்து அந்த குடும்பத்தை, அந்த வீட்டுல உள்ள ஆண்கள் அவ்வளவு சங்கரிக்கப்படுறத அவ தடுத்தா. ஒரு நாபாலுக்கு அதுக்கப்புறம் ஒரு டெத் வந்துச்சு. ஆனா ஒரு பெரிய டேஞ்சர்ல இருந்து அவள் அந்த குடும்பத்தையும் அந்த ஆண்கள் எல்லாரையும் அவங்க சாவதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்றதுனா அது இந்த அபிகையில் நாள் தான். அப்ப வந்து இதுல இந்த விஷயத்துல அபிகையில் மட்டும் கொஞ்சம் சோட போய் அவ செய்யாம இருந்திருந்தானே என்ன இருந்திருக்கும், எல்லாரும் செத்து போயிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஆகவே இங்கே பார்க்கும்போது ஒருவர் அந்த திருமண வாழ்க்கையில ஒருத்தர் புத்திசாலித்தனமாக குறுக்கில வந்தனால பெரிய அழிவுகளிலிருந்து குடும்பங்கள் காக்கப்பட்டன. இங்க பெண் தான். நீங்க நல்ல குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெண்ணை தான் பணிச்சு போக சொல்லுவாங்க. நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் கவுன்சில் பண்ணனால சொல்றேன். ஆனா நான் இனி சொல்ல போற அடுத்த 2 திருமண உறவுகள்ல ஆண்கள் ஒரு நல்ல ரோல் எடுக்கிறாங்க. அது யாருன்னா, இங்க யோபுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது யோபுடைய சரித்திரத்துல ரிவர்ஸ். யோபுக்கும் அவனுடைய மனைவி பேர் படல. அவங்க 2 பேருக்கும் வந்த கஷ்டம் நம்ம யாருக்கும் வந்திருந்தனாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் அவங்களுக்கு வந்துச்சு. நான் யோபுக்கு அவன் மனைவியை காட்டிலும் ஒரு அடிஷனல் பர்டன் வந்துச்சு. 2 பேருமே சேர்ந்துதான் எல்லா லாஸையும் எல்லா நஷ்டங்களையும் சந்திச்சாங்க. ஆனா யோபுக்கு சரீரமும் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரம் யோபுடைய மனைவி அவ என்ன வந்து சொன்னா, குறுக்குல வந்து அவளுக்கு புருஷனுடைய சரீரம் இல்ல, அவனால என்ன பிரயோஜனம்ன்ற அந்த ஒரு கோபத்திலையும் அந்த வெறுப்புலையும், ஆண்டவர் மேல உள்ள வெறுப்புலையும் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் யார் பண்றா, அந்த ஆண். அந்த கணவன் சொல்கிறான், நீ சொல்வது தவறு. இது போல யாராவது திருமண வாழ்க்கையில செய்ய அந்த ரோல், யாராவது ஒரு சேவியர் ஸ்பவுஸ் அப்படின்னு அதை இங்கிலீஷ்ல அதையும் சொல்லுவேன். சேவியர் ஸ்பவுஸ் அப்படின்னா என்னன்னா, ரட்சிக்கிற ஒரு நபர். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் குடும்ப ரட்சிப்பு, அது யாராவது ஒருவர் ரட்சகராக வர வேண்டும். அந்த முதல் கதையில அபிகையில் ஒரு ரட்சகராக வந்தாள். இது 2வது கதையில யார் ரட்சகராக வருகிறார், யோபு. இல்லைன்னா அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கும். அவன் மட்டும் தூஷித்து அவன் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தான்னா அந்த பின்னாட்கள்ல நடந்த அந்த பேராசீர்வாதம், அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அந்த குடும்பம் வந்து பெற்றிருக்க முடியாது. 3வது எந்த ஒரு ஸ்டோரியில கூட இங்க ஒரு பெண் கிடையாது, ஆண் தான் அந்த ரட்சகர் ரோல எடுக்கிறத பாக்கணும். இது நிறைய பேருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது. அந்த ஓசியா கோமேர் கதையை நீங்க பார்க்க போனீங்கன்னா உண்மையாகவே அங்க ஆண்டவர் வந்து ஓசியாவை நிஜமா நடந்த சம்பவம் ஒரு கட்டுக்கதை இல்ல, ஒரு தேசிய போய் கல்யாணம் பண்ண சொல்லி சொல்றாரு. எதுக்காக அந்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தன்னுடைய அன்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த ஓசியாவையே ஒரு நாடகம் போல, அவன் வாழ்க்கையே ஒரு நாடகமா போயிடுச்சு. அதுக்கு ஓசியா கீழ்ப்படிந்து அவன் கல்யாணம் பண்ண அவனுடைய மனைவி வந்து ஒரு வேசி. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த கோமேரியை கல்யாணம் பண்ணுகிறான். மாத்திரமல்ல அவன் திரும்ப சொல்ல அவன் திரும்பவும் அவன் பாவம்